உப்புக்கண்டம் சமையல் வாங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உப்புக்கண்டம் தான் கிரேவி பண்ண போகிறோம். உப்புக்கண்டம் உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு வானலில் எண்ணெய் வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் சோம்பு போட்டு தாளிச்சிக்கோங்க. இதுக்கு தேவையானது என்னென்னு பாருங்கள். சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் ஒன்று தான் எடுத்துருக்கேன். நான் சின்ன வெங்காயத்துலேயே ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அரைச்சிக்கிட்டேன். நான் மோஸ்ட்டாக எப்பவுமே சின்ன வெங்காயத்தை அரைச்சி தான் பண்ணுவேன். உப்புக்கண்டத்தை ஒரு 1/4 மணி நேரம் நல்லா சுடுதண்ணியில் கொதிக்க வச்சு அதை கழுவி அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் நீக்கிட்டு எடுத்துக்கிட்டேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணிவிட்டு, கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயமாக அரைச்சி வச்ச விழுதுகளை எடுத்து போட்டு கருவேப்பிலை போட்டு கொஞ்சமாக உப்பு போடுங்க. வதங்கிறதுக்காக சின்ன வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கணும். பொன்னிறமாக வெங்காயம் பொன்னிறமான இடத்துக்கு ரொம்ப நல்லா மாறணும். நல்லா வதங்கிட்டு பாருங்கள். சிம்பிளாக ஈஸியான முறையில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1/4 மணி நேரம் அதை வேக வச்சுக்காட்டிங்கன்னா நீங்கள் எல்லாமே இங்கே ரெடி பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு உரிச்சிக்கலாம், வெங்காயம் அரைச்சிக்கலாம், தக்காளி கட் பண்ணிடலாம். ஈஸியான வேலை, ஆனால் டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியான உணவும் கூட. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இது மாதிரி உப்புக்கண்டை எடுத்து செஞ்சு நீங்கள் சாப்பிட்ற வழக்கம் இருந்தால் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். 2 தக்காளி கட் பண்ணிவிட்டேன், மீடியம் சைஸ் தான், போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுலேயும் கொஞ்சமாக அப்படியே சிம்மிலே வச்சு வதக்குங்க. ஆயிலே தண்ணி விடாதீங்க. அப்போ தான் தொக்கு கிரேவி கொஞ்சம் நல்லாயிருக்கும். மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நான் ஆச்சி மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுவேன். கறி மசால் கொஞ்சம், மல்லித்தூள் கொஞ்சம், கரம் மசால் கொஞ்சமாக நீங்கள் என்ன குவான்டிட்டிக்கு எடுத்து சமைக்கிறீங்களோ அந்த சமையலுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கரம் மசாலா போடுறேன். கரம் மசாலா நல்லா டேஸ்ட் கொடுக்கும். போட்டு நல்லா வதக்கிட்டு, நான் கடையில் ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் தான் வாங்குவேன். அதுதான் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் தான் போடுவேன். அதில் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும், நல்லாயிருக்கும். நல்லா வதக்கினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்ச உப்புக்கண்டத்தை எடுத்து இதில் போட்டுடலாம். போட்டுட்டு அதுக்கு எல்லாத்துக்குமே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் தான் போடுறேன். ஏன்னா நான் கறி மசாலு மற்ற தூள்லாம் போட்டுட்டோன்னா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வருது பாருங்கள் தக்காளி தொக்கு. இப்போ அந்த உப்புக்கண்டத்தை போட்டு உப்பு கொஞ்சமாக தேவையான அளவு, அதுக்கு நான் வெங்காயத்தில் மட்டும்தான் லைட்டாக உப்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இன்னும் உப்பு போடலை. இப்போ இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்க வேண்டியதான். பாருங்கள், போட்டுவிட்டு ஒரு 2 நிமிஷம் எண்ணெயிலே ஊற வச்சு அப்படியே அவிச்சிட்டு, இஞ்சி பூண்டு அரைச்சோம் பார்த்தீங்களா, அந்த மிக்சியெல்லாம் கழுவிட்டு அதோட தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன். அதை தான் இப்போ நம்ம எடுத்து ஊற்ற போகிறோம். உங்கள் கிரேவியாக வேணும், இல்லை பெரட்டி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இப்படியே விட்டுருங்க. சாம்பாருக்கு தொட்டுக்கிறதுக்கு. கிரேவியாக வேணும்னா உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிங்க. இன்னொரு தக்காளியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா கிரேவி வரும். பாருங்கள், நான் அதில் எடுத்து வச்சுருந்த தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்றேன். உப்பு, காரம், உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக நல்லா சுவையான மணமான வாசமான உப்புக்கண்ட கிரேவி ரெடிங்க. நல்லா சூடாக சாப்பாடை வடித்து இதை போட்டு கொஞ்சமாக இதை போட்டுட்டு முட்டை அவிச்சு ஒன்று வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அடா செமையாக இருக்குங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே பாருங்கள். நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்கள். நல்லா கிரேவியும் திக்காகிடுச்சு. உங்களுக்கு நல்லா சுண்டணும் அப்படின்னாலும் இன்னும் கொஞ்சம் சுண்ட விட்டுக்குங்க. அவ்வளோதான். உப்புக்கண்டம் யார் யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு நான் ரொம்ப நம்புகிறேன். பாருங்கள், பக்கத்துலேயே சாப்பாடும் வச்சாச்சுங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதுதான் ஸ்பெஷல். உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லுங்கள். சுண்டனதுக்கப்புறமா ஃபைனல் டச்சாக கொத்தமல்லி தலையை போட்டு முடிச்சிடலாம். இறக்கிட்டு சூடாக சாதம் வடித்து போட்டுருங்க, சாப்பிட்ருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வேறு என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.